வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டாண்டிங் சீலர்லாம் போட்டுன்னே இருப்போம். இந்த ஸ்டாண்டிங் சீலர் போட்டுனே இருப்போ ஸ்டாண்டிங் சீலர் காலியாகிடுச்சு அப்படின்னா அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் இது வந்து காட்டன் கிளாத்துலேயே அப்ளை பண்ணுவோம். காட்டன் கிளாத்துலேயே அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். இது மாதிரி தொட்டு தொட்டு நம்ம போடலாம். தொடுறப்போ அந்த ஸ்டாண்டிங் சீலர் வந்து அந்த துணியில் ஊறிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் மெதுவாக, அதாவது எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஒட்டை பிழிஞ்சிட்டு அந்த துணியை தடவணுன்னா நம்ம லேயர் மாரி மேலே ஏறிக்கினே இருக்கும். சீலர்லாம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். காட்டன் கிளாத்து போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். சீலர்லாம் போட்டுட்டு நம்ம மறுபடியும் சீலர் போட போகிறோம் அப்படின்னா அந்த காட்டன் கிளாத்து வந்து அப்படியே தொப்பையாக இருக்கும். அதை இப்போது க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு தின்னரை ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு தின்னர், ஒரு 1/4 லிட்டர் தின்னர் ஊற்றுறோம் அப்படின்னா அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ தான் கையெலாம் க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள். அது அப்படியே கரைஞ்சிரும். அந்த சீலர் நம்ம போடுறப்போ கையெல்லாம் ஒட்டிக்கும், மைக்கா மாதிரி இருக்கும். அது மாதிரி தின்னரை ஊற்றி நம்ம இது மாதிரி கழுவுறப்போ தான் அந்த சீலர் போகும். அப்புறமா அந்த காட்டன் கிளாத்து குழன்னு இருக்கும். அதையும் நம்ம வந்து அந்த தின்னரில் ஊற்றி தண்ணியில் எப்படி துணியெலாம் அழைக்கிறோமோ அது மாதிரி நம்ம வந்து போட்டு அழைக்கணும். அழைச்சிட்டோம் அப்படின்னா அந்த காட்டன் கிளாத்தில் இருக்கிற அந்த ஸ்டாண்டிங் சீலரும் அந்த காஞ்சி போன சீலர்லாம் மறுபடியும் கரைஞ்சி அந்த தின்னரில் வந்து இறங்கிடும். அந்த துணி வந்து சாஃப்டாகிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாண்டிங் சீலர் அதிலே ஊற்ற போகிறோம் தேவையான அளவுக்கு. அதாவது 1க்கு 1 அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம தின்னராகவும் ஊற்றி போடலாம், தின்னர் கம்மியாகவும் ஊற்றி போடலாம். அதாவது பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா தின்னர் வந்து தாராளமாக வச்சு அப்ளை பண்ணணும். ப்ளைனாக இருக்குதுன்னா நம்ம எவ்வளோ கம்மியாக வேணாலும் தின்னர் ஊற்றி அப்ளை பண்ணலாம். அதாவது எவ்வளோ கம்மினா 1க்கு 1, அதை மாதிரி நம்ம 1 லிட்டர் சீலர் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 3/4 லிட்டர் தின்னர், அதெல்லாம் ஒரு அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நார்மலாக வந்து 1க்கு 1 அளவு. பூ டிசைன்லாம் இருந்தாக்கா 1க்கு கொஞ்சம் 1 லிட்டருக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். பாருங்கள், தேவையான அளவு வந்து சீலர் கலந்துக்கிறோம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நார்மலாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பூ டிசைன்லாம் இருந்தால் நீங்கள் தின்னராக ஊற்றி பூ டிசைனில் பெருசெல்லாம் அப்ளை பண்ணலாம். பெருசுலேயே கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் மொத்தம் அடிக்கக்கூடாது. பெருசில் அப்ளை பண்ணுறப்போ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், சீலர்லாம் அடிக்கிறப்போ பூ டிசைனுக்கு மட்டும் கட்டி அடிக்கக்கூடாதுன்னு. கட்டி அடிச்சிங்கன்னா பூ டிசைன்லாம் மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், தின்னர் வந்து ஊற்றி அந்த துணியை வந்து காட்டன் கிளாத் வந்து அழைச்சோம், சாஃப்டாக ஆகிடுச்சு. அது மாதிரி கட்டி ஆகிறப்போ தின்னர் ஊற்றி நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து அழைச்சிட்டு நம்ம அப்படியே போடலாம், நல்லா ஏறும். இது வந்து நாட்டு தேக்கு மரத்துக்கு வந்து ஸ்டாண்டிங் சீலர் அப்ளை பண்ணுறோம். மறுபடியும் நார்மலாக பழைய மாதிரியே வந்து அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி தான் மெத்தட். மறுபடியும் இது மாதிரி காலி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இது மாதிரி தின்னர் ஊற்றி கசக்கி மறுபடியும் இது மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். துணியில் போட்டால் நல்லா ஏறும், லேயர் பை லேயராக ஏறும். போட்டால் 5 நிமிஷத்தில் மறுபடியும் போடலாம்.